சீமானுக்கு சூடு சொரணை வெக்கம் ரோசம் மானம் இருந்தா இந்த மாதிரி வந்து பேச மாட்டான். நான் இப்ப பேசுறேன், சீமான்காரன் எவனாவது துணிச்சல் பிராணி இருந்தா வந்து மக்கள் மன்றத்துல விவாதிக்க சொல்லுங்க, நாங்க விவாதிக்கிறோம். அவன் வந்து சீமான் வந்து விவாதிக்கணும். இப்படிப்பட்ட அயோக்கியனை பொதுமக்கள் தமிழக மக்கள் செருப்பாலே அடிச்சு தமிழகத்தை விட்டு அவனை வந்து வடநாட்டுக்கு துரத்த வேண்டிய நிலைமையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. தோழர்கள் அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வதோடு, நம்ம எல்லாம் தலை நிமிரச் செய்த தலைவன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை குறித்து அவதூறாக சீமான் வந்து பேசியிருக்கான். இன்னைக்கு சுயமரியாதையை கற்றுத்தந்தவர் தந்தை பெரியார், பெண்ணடிமை தனத்தை ஒழித்தவர் தந்தை பெரியார், பெண்களெல்லாம் படித்து முன்னேற வேண்டும், வீட்டை விட்டு வெளியில் நடமாட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இழிவாக அவதூறாக பேசிய சீமானை மக்கள் மன்றம் வன்மையாக கண்டிக்கின்றது. சீமானுக்கு சூடு சொரணை வெக்கம் ரோசம் மானம் இருந்தா இந்த மாதிரி வந்து பேச மாட்டான். ஏன் அப்படி பேசுறான்னா, அந்த கல்சடை அவனை வந்து RSS தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திராவிட மண்ணில் இன்னைக்கு வந்து எவ்வளோ சலுகைகள் எவ்வளோ திட்டங்கள், இன்னைக்கு பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க, எல்லாத்தையும் குறை சொல்கிறான். இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு உரிமை தொகை, மக்கள் பெண்கள் உரிமை தொகையாக இருக்கட்டும், பஸ் பிரயாண கட்டணம், பஸ் கட்டணம் வந்து இல்லாமல் மக்கள் வந்து பஸ்ஸில் பயணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 100 நாள் வேலை திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நொட்டை சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது தான் சீமானுடைய வேலை. அவன் அடி மனசுலேருந்து அந்த வக்கர புத்தியை வந்து அவன் காட்டுறான். ஆனால் குறை வந்து யாரை சொல்கிறான்னா பெரியாரை சொல்கிறான். இன்னைக்கு இவன் வந்து சீமான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தான் அவன் கட்சி தொடங்காத முன்னாடி பயணித்தவன். என் பெரியாரினுடைய தாத்தா, பெரியாரினுடைய பாட்டன், பெரியாருடைய பேரன்னான்னு சொல்லுவான், பெருமையாக சொல்லுவான். இன்னைக்கு பெரியாரை முழுமையாக குறை சொல்கிறான். RSS காரனுடைய மூத்தரத்தை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். மூத்தரத்தை வாங்கி குடிக்கிற அவனுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேசுறதுக்கு RSS BJP போன்ற கட்சிகள் சொல்லி கொடுத்துருக்கோம். RSS BJPயினுடைய கைக்கூலியாக அடியாளாக இருக்கக்கூடிய சீமானை வந்து மக்கள் மன்றம் வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். இன்னைக்கு நம்மலாம் தலை நிமிர்ந்து நடக்கிறோம், சுயமரியாதையும் நடக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம்? தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்று பேர் வைத்தவர்கள் பெண்கள், பெரியார் என்று பேர் வைத்தவர்கள் பெண்கள். பெண்களை வந்து தந்தை பெரியார் இழிவாக பேசினார், அவன் சொன்னதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட அயோக்கியனை பொதுமக்கள் தமிழக மக்கள் செருப்பாலே அடிச்சு தமிழகத்தை விட்டு அவனை வந்து வடநாட்டுக்கு துரத்த வேண்டிய நிலைமையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவன் கட்சியில் உள்ள நல்ல மானம் உள்ள தமிழர்கள் அவனை விட்டு விலகிக்கிட்டு இருக்காங்க. உன் கூட எங்களுக்கு செட் ஆகாது, உனக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது, நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு மொல்ல மாதிரி, நீ ஒரு திருட்டு பையன், நீ ஒரு குடிகாரன், இந்த குடிகாரன் கூட எங்களால் பயணிக்க முடியாதுன்னு நல்ல மனிதர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு விலகிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேசும்போது சீமான் வந்து கடலூரில் வந்து பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி இருந்த 2 பேர் 4 பேர் இழிச்சிட்டு இருக்காங்க, பல்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அறக்குறைகளை வைத்து கொண்டு இந்த சீமான் வந்து கட்சி நடத்திக்கிட்டு தமிழகத்தில் பயணிக்கலான்னு நினைக்கிறான். இது பெரியார் பிறந்த மண்ணு. உன்னைய செருப்பாலே அடிச்சு சீமானை வந்து சந்தி செருப்பால் அடிச்சு துரத்த வேண்டிய காலத்தை வந்து அவனே வந்து உருவாக்கிட்டு இருக்கான். ஏன்னா தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இருபக்கம். இவர்கள் 2 பேரும் தன்மானத்தோட சுயமரியாதையோட இந்த மண்ணில் வந்து எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு உலா விடுறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை குறை சொல்வதும் அவதூறாக பேசுவதும் சீமானுடைய பழக்கமாக சமீப காலத்தில் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. இனி போற இடத்தெல்லாம் தெருவுக்கு தெருவு அவனை வந்து மக்கள் வந்து செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் அடிச்சு விரட்ட வேண்டிய நிலைமை வரும். தோழர்களே, அது மட்டும் இல்லை, நான் இப்போ பேசுகிறேன், சீமான்காரன் எவனாவது துணிச்சல் பிராணி இருந்தா வந்து மக்கள் மன்றத்தில் விவாதிக்க சொல்லுங்க, நாங்கள் விவாதிக்கிறோம். அவன் வந்து சீமான் வந்து விவாதிக்கணும், சீமான் வர வேணாம்.
யாராவது அவன் கட்சியில இருந்து கூட வர சொல்லுங்க. நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. நாங்க துணிச்சலோட பேசுறோம். மக்கள் மன்ற முகவரி எல்லாருக்கும் தெரியும். வந்து எங்ககிட்ட பேச சொல்லுங்க. ஆனால் ஒருபோதும் சீமானை இனி இந்த தமிழக மண்ணு இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் அந்நியப்படுவான். அவன் வந்து புளிக்கிட்டு இருக்கலாம். நான் வந்து தேசிய தலைவர் கூட இருந்தேன், ஆமக்கறி செஞ்சு சாப்பிட்டேன், மயிர் கறி சாப்பிட்டேன்னு. இந்த மயிரானுக்கு ஒரு மயிரும் தெரியாது. இதை திங்கிறதையும் குடிக்கிறதையும் தான் தெரியும். இவன் தான் பெண்களை வந்து பல பெண்கள் வந்து இவனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த புறம்போக்கு நாய் பெரியாரை சொல்வதற்கு எந்த தகுதியற்ற இந்த நாய், இந்த குடிகார நாய், இந்த அறிவு கட்ட நாய், இந்த நாயை வந்து அம்பலப்படுத்தணும். இந்த நாயை வந்து தமிழகத்தை விட்டு உதைக்கணும். கண்ட இடத்துலலாம் அடிச்சு அனுப்பணுங்கிறதான் மக்கள் மன்றத்துடைய குறிக்கோளாக இருக்கும். ஆகவே தோழர்களே, இப்படிப்பட்ட அயோக்கியர்களை, இந்த மாதிரி திராவிட மண்ணை குறை சொல்லுகின்ற பொறுக்கிகளை நம்ம மண்ணை விட்டு இந்த மக்களிடத்தில் சேர்க்கக்கூடாது. அவனை அந்நியப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் சேர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அவரை கைது செய்ய வேண்டும். அவரை இன்னும் மறந்துட்டு சொல்லிட்டேன். அந்த பொறுக்கியை, அந்த ஈனப்பிறவியை, அந்த அயோக்கியனை, அந்த ரவுடியை, அந்த குடிகாரன் சீமான் என்ற அத்தனை சொல்லுக்கும் தகுதியான ஒரு நபர் யாருன்னா சீமான் தான். அந்த சீமானை கைது செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு வந்து மாவட்ட கண்காணிப்பாளர், காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்து அவனை கைது செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். தோழர்களே, இப்பகுதியில் உள்ள தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.